அனைவருக்கும் வணக்கம். திருப்பள்ளி எழுச்சி பாடல் 1. போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே, புலர்ந்தது பூங்கழற்கு இணைத்துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில்நகை கொண்டு நின் திருவடி தொழுவோம். சேற்றுதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே, ஏற்றுயர் கொடியுடையாய் எனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. மாணிக்கவாசகர் இயற்ற இந்த பாடலுடைய பொருள் பார்க்கலாம். சேற்றில் பூத்த செந்தாமரை மலர்கள் இருக்குது. குளிர்ந்த வயல் சூழ்ந்த பகுதியாக இருக்குது. இதெல்லாம் எங்கே இருக்குது? திருப்பெருந்துறையில் இருக்குது. அப்பேற்பட்ட திருப்பெருந்துறையில் யார் இருக்கா? சிவபெருமான் இருக்கார். நந்தி கொடிய உடையவர் அவர், என்னை ஆட்கொண்டவர், என் வாழ்க்கையில் முதல் பொருள்னால் அது நீதான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. பொழுது புலர்ந்து விட்டது, உனது பூ போன்ற திருவடிகளில் நாங்கள் மலர் தூவி வழிபடுறதுக்காக வந்திருக்கோம். எம்பெருமானே, உங்கள் முகத்தில் அழகிய புன்னகை பூத்தபடி எங்களுக்கு நீங்கள்லாம் அருள் செய்யணும் அப்படின்னு அவர் பாடக்கூடிய பாடல் தான் இந்த பாடல். இதில் இந்த திருப்பெருந்துறையோடைய ஸ்பெஷல் நம்ம தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா ஆவுடையார் கோவிலில் ஆத்மநாதராக அருள்பாலிக்கும் தன்மை உடையவர் தான் சிவபிரான். வாழும் காலத்தில் நமக்கு பல இன்பங்கள் வேணும் அப்படின்னு இறைவன்கிட்ட நம்ம எல்லாமே ப்ரே பண்ணிப்போம். ஆனால் அது எல்லாமே பார்த்தோன்னா தற்காலிக சுகம்தான். ஆத்மாவுக்கு சுகம் வேணும், என்ன செய்யலாம்? அப்போ அந்த ஆத்மநாதரை தான் அவர்கிட்ட தான் போய் சரணடையணும் அப்படிங்கிறத உட்கருத்தாக கொண்ட பாடல் தான் இந்த பாடல். மாணிக்கவாசகர் பாண்டிய நாட்டுடைய மந்திரியாகவே இருந்தார். மந்திரியாக இருந்தபோது அவர் அனுபவிக்காத போகங்கள் எதுவுமே கிடையாது. ஆனால் இறைவன் என்ன பண்ணார்? போர்ப்படைக்கு குதிரை வாங்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தலத்துக்கு அவரை வரவழைச்சார். உண்மையான இன்பம் என்ன, வாழ்க்கையில் நம்ம தேடி போகக்கூடிய தேடல் என்ன அப்படிங்கிறத அறிய வச்சார். அவர் மூலயமாவே இனிய திருவாசகத்தை எழுத வைத்து அவரையே ஆட்கொண்டார். இப்போது நம்ம படித்தபோதே நமக்கு தெரிஞ்சிருக்கும் சிவபிரானுடைய தன்மை எப்பேற்பட்டது அப்படின்னு. அப்பேற்பட்ட திருத்தலம் தான் இந்த திருப்பெருந்துறை. நாமும் தினமும் திருப்பள்ளி எழுச்சி பாடுவோம். நன்றி.